வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோகனட் மில்க் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 10 கிராம்ஸ் போல் அகர் வாங்கியிருந்தேன். ஆனால் 2 கிராமை விட கம்மியாக தான் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கட் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நான் தேங்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ப்ரௌன் தோலை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ப்ரௌன் தோல் கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு பியோர் ஒயிட்டில் புட்டிங் கிடைக்கும். இப்போ 1/4 கப்பை விட கம்மியாக தான் நான் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு 2 தடவை நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். முதல் தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இது ஃபஸ்ட் டைம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இப்போ 2வது தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன். 2வது தடவை ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இது பாருங்கள் எவ்வளோ செட்டில் ஆகிருக்குன்னு. அதனால தான் 2 தடவை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம். இப்போ ஊற வச்சு அகர் ஊறிடுச்சு. பேன் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்ச அகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அகர் கரைஞ்சதுக்கப்புறம் 1/2 கப்பு போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை உள்ளே மிக்ஸ் பண்ணிடலாம். உள்ளே ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் சூடானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதை மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நான் போரோசில் பவுலில் வந்து ஊற்றிக்கிறேன். லைட்டு சூடோடையே ஊற்றிக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் நான் வச்சு எடுத்தேன். பாருங்கள், நம்மளோட மில்க் புட்டிங் சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. தேங்க்யூ.